வணக்கத்திற்குரிய திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக, அரசு கொறடாவாக, உயர்கல்வித்துறை அமைச்சராக 2011 தொடங்கி 2026 வரை 15 ஆண்டு காலம் அந்த தொகுதியின் பிரதிநிதியாக பணியாற்றியிருக்கிறேன். 10 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை, இயன்றவரை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக, சரியாக, எந்த வீண் செலவும் செய்யாமல், விரயம் ஆகாமல் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறேன் என்பதை ஆங்காங்கு இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள், பேருந்து நிலைக்குடைகள், சமுதாய கூடங்கள், சத்துணவு கூடங்கள் ஆகியவைகள் மெய்ப்படுத்தி காட்டியிருக்கிறது. அவ்வப்போது சட்டமன்றத்தில் எழுப்பிய கோரிக்கையை ஏற்று பல இடங்களில் புதிய புதிய சாலைகளையும் அமைத்து தந்திருக்கிறேன். 2021 3வது முறை வெற்றி பெற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அரசு கொறடாவாக பணியாற்றினேன். அரசு கொறடா என்ற பொறுப்பில் இருந்து தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டிருக்கிறேன். 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாக திருவிடைமருதூரில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். அந்த கல்லூரி இந்த ஆண்டே துவக்கப்பட்டு, இந்த ஆண்டே வகுப்புகள் நடத்தப்பட்டு, இந்த ஆண்டே புதிய கல்லூரிக்கு இடத்தை தேர்வு செய்து 18 கோடி ரூபாய் முதலமைச்சருடைய ஆணையை பெற்று அந்த நிதியின் மூலம் அடிக்கல் நாட்டு விழா நடத்தி இந்த ஆண்டே விடுதியையும் அந்த திருவிடைமருதூர் கல்லூரிக்கு திருவிடைமருதூரில் கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோல் முத்தமிழறிஞர் மூதறிஞர் கலைஞர் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் கும்பகோணத்தை மையமாக கொண்டு துவங்குவதற்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த முயற்சியையும் சட்டமன்ற உறுப்பினராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து துவங்கியிருக்கிறேன். பல ஆண்டுகள் கோரிக்கை, நாச்சியார் கோயில் திருநெல்வேலூர் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான புறவழிச்சாலை வேண்டும் என்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலம் அதற்கான ஆணையை பெற்று 100 கோடி ரூபாய் செலவை மதிப்பீடு பெற்று அந்த பணியை துவக்குவதற்கான கால்கோள் விழாவையும் துவக்கி அதற்கான முயற்சியையும் பெரிய அளவில் எடுத்திருக்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த உதயநிதி அவருடைய பெருந்தன்மையால் 3 கோடி ரூபாய் நிதியை பெற்று நமது தொகுதியில் ஐயாவடி அருகே உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான முயற்சி எடுத்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தி அந்த பணியையும் நடந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய திட்ட அலுவலகம் இல்லை, ப்ராஜெக்ட் ஹவுஸ் இல்லை. கும்பகோணம் அல்லது மயிலாடுதுறையும் செல்ல வேண்டும். அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல் முக்கிய பிரமுகர்களோ வந்தால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாக புளியம்பேட்டை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ஒரு திட்ட அலுவலகத்தையும் அதற்கான நிதியை பெற்று அடிக்கல் விழா எடுத்து நடத்தி இருக்கிறோம். பள்ளிக்கூட கட்டிடங்கள் நிரம்ப துவக்கி இருக்கிறோம். புதிய புதிய சாலைகளை விரிவாக்கம் செய்த சாலையாக மாற்றியிருக்கிறோம். புதிய மருத்துவமனை கட்டிடங்களை திறந்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற பல சாதனைகளை, சரித்திரங்களை இந்த தொகுதியில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வகையில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கான பொன்னான வாய்ப்பினை வழங்கிய திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல், பொருளாதார பலமும் இல்லாமல், ஆள்பலம், படைபலம், பணப்பலம் எதுவும் இல்லாமல் எளிய தொண்டராக ஒரு இயக்கத்தில் தன் பயணத்தை தொடங்கி எனக்கு 15 ஆண்டு காலம் திருவிடைமருதூர் தொகுதியின் மக்கள் பிரதியாக பணியாற்றியதற்கான பெரும் வாய்ப்பை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை இயக்கங்களும் வாக்களித்த வாக்காளர்கள் மக்களும். எனவே 15 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறனா இந்த எளியவன் 2011 இந்த தொகுதிக்கு எந்த நிலையில் வந்தேனோ அது கடுகளவும் மாற்றம் இல்லாமல் அடக்கமுடையவனாய், எளிமை உடையவனாய், நேர்மை உடையவனாய், தூய்மை உடையவனாய், வார்த்தை சுத்தமானவனாய் என் வாழ்நாள் பொது வாழ்வை அமைத்துக் கொண்ட காரணத்தால் இயக்கம் 4வது முறை நான் திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட இந்த எளியவனுக்கு வாய்ப்பளித்த கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த எளியவனை மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பாதம் தொட்டு வேண்டுகிறேன். பரவாரீர், உதயசூரியன் ஆதரிப்பீர், உதயசூரியன் தேர்ந்தெடுப்பீர், உதயசூரியன் வாக்களித்த வாக்காளருக்கு நன்றி, வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.